இன்றைய ஆன்மீக தகவல் எல்லோருக்குமே எல்லோருக்குமே பொதுவாக நான் சொல்வது இவர் அவர் என்று இல்லை. எல்லோருக்குமே ஒரு பொதுவான குணம் உண்டு. என்னவென்றால், அடுத்தவரை பற்றி அடுத்தவருடைய குற்றங்களை பற்றி பேசும்போது நாம் நீதிபதியாகி அவருக்கு தண்டனை சொல்கின்றோம். இப்படி பண்ணிட்டான், என்ன பண்ணலாம் என்று சொல்கின்றோம். அதே நம்முடைய குற்றம் என்று வரும்போது நாம் ஒரு வழக்கறிஞராக மாறி நமக்காக நாம் வாதாடி கொள்கின்றோம். நாம் செய்த தவறை நாம் மறைத்து விடுகின்றோம். இது எல்லோருக்குமே உரிய பொதுவான குணமாக இருக்கின்றது. இதனை ஆன்மீக ரீதியாக நாம் எப்படி வெற்றி கொள்வது? இந்த குணம் மறைய வேண்டும். இந்த குணத்தை, அதாவது பிறக்கும் போது எல்லோருக்குமே நமக்குள்ளே தீய குணங்கள் இருக்கும். அவற்றை ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாட்டின் மூலமாகத்தான் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது பொதுவான நியதி. எல்லோருமே மனிதனாக பிறக்கின்ற அத்தனை பேருமே மனிதனாக வாழ்கின்றோமா என்றால் இல்லை. எல்லோருக்குள்ளும் ஏதேனும் ஒரு கெட்ட குணம் இருக்கின்றது. அந்த கெட்ட குணத்தை அழித்து நல்ல குணத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் ஆன்மீகம், வழிபாடுகள் போன்றவை இருக்கின்றது. காலையிலே பூஜையிலே அமர்ந்து ஒரு 15 நிமிட நேரம் இறைவனை நினைத்து ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லும்போது அன்றைய பகல் பொழுது வரை நமக்கு எப்படி இருக்கின்றது பாருங்கள். நாம் செய்கின்ற செயலிலே ஒரு நேர்த்தி இருக்கும், நல்லன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி இருக்கும். அதுவே அந்த பூஜைக்கான பலன் மாலையோடு முடிந்து மதியத்தோடு முடிந்து மதியத்துக்கு பின் நம்முடைய குணத்திலே மாற்றம் ஏற்படும். இதை நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்த்தீர்களானால் நான் சொல்வது உண்மை என்பதை ஒப்புக்கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நம்முடைய குணங்களிலே மாற்றம் ஏற்படும். மாலை நேரம் என்பது அந்தி மயங்கும் நேரம், நம்முடைய மதியை மயக்குகின்ற நேரமாக இருக்கின்றது. நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. மறுபடியும் காலை குளித்து பூஜை செய்யும் போது நம்முடைய மனமானது ஒன்றுபடுகிறது. ஆகவே இறை வழிபாடு என்பதை நாம் மனதிற்குள் எப்போதும் உருபோட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய மனமானது ஒரு நிலையிலே நிற்கும். அதற்காகத்தான் தியானம், யோகா போன்றவற்றை எல்லாம் நமக்கு பழக்கினார்கள். ஆனால் கால மாற்றத்திலே நாம் அவற்றை கைகொள்ளாமல் விட்டு விடுகின்றோம். அவற்றை கைகொள்ளாமல் விட்டு விடுகின்ற காரணத்தினாலே நம்முடைய குணத்திலே மாறுதல் ஏற்படுகின்றது. நம்முடைய செய்கையிலே அவை தெரிகின்றது. அதனால் நமக்கு கெட்ட பெயர் வருகின்றது. ஆகவே எளிதிலே பிறருடைய குணம், செயல் போன்றவற்றை குறை கூறி வாழுகின்றோம். நீங்கள் யோகிகளையும் ஞானிகளையும் சென்று தரிசியுங்கள். அவர்கள் எல்லோரையும் ஒருபோல பார்ப்பார்கள். காஞ்சி மகா சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயத்தை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காஞ்சி மகா சுவாமிகள் அவர்களிடம் ஒரு பெரிய தனவந்தர். அன்று காஞ்சிபுரத்திலே மடத்திலே நல்ல கூட்டம் இருக்கின்றது. சுவாமிகள் தன்னுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடித்துவிட்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு பெரிய தனவந்தர் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார். கூடை நிறைய பழங்கள், வஸ்திரங்கள். வஸ்திரம் என்பது அங்கிருக்கின்ற வேதம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் வேதார்த்திகளுக்கும் கொடுப்பதற்காக, சாஸ்திரிகளுக்கு எல்லாம் கொடுப்பதற்காக நிறைய வஸ்திரங்கள் என்று மிகவும் படோடமாக வருகின்றார் அவர். மடத்திலே இருக்கின்ற மற்ற ஊழியர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்று, மகாபெரியவர் அமர்ந்திருக்கின்றார். அவர் பார்க்கின்றார், என்று அவரை வரவேற்கின்றார். வரவேற்றவுடன் இவர் எடுத்து வந்திருந்த அத்துணையையும் அப்படியே கடை போல பரப்புகின்றார். பரப்பி, எல்லாம் சுவாமிகளுக்காக எடுத்துன்னு வந்தேன், ஏற்றுக்கோங்கோ என்கின்றார். சுவாமிகள் அவரை அப்படியே வைத்த கண் வாங்காமல் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு, இவையெல்லாம் மறுபடியும் உன்னுடைய வாகனத்திலேயே எடுத்து கொண்டு போய் வை. இதிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரே ஒரு பழத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றார்.
அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எடுத்து வந்தவருக்கு அவர் காரணம் தெரியாமல் திகைக்கின்றார். காரணம் தெரியாமல் திகைத்த போது பரமாச்சாரியால் சொல்கின்றார், இவருடைய மனத்தையும் புண்படுத்தவில்லை, அதே நேரத்திலே சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்கின்றார். என்ன அழகாக சொல்கின்றார் பாருங்கள். இந்த ஒரு பழத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், மற்றவை வேண்டாம், மற்றவற்றை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு அவரை அனுப்பிவிடுகின்றார். அவர் சென்ற பிறகு மடத்திலே இருக்கின்ற மற்ற பணியாளர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். அப்போது மடம் பொருளாதார ரீதியிலே தத்தளித்துக் கொண்டிருந்த நேரமா. வந்தவரோ கையில் கிட்டத்தட்ட 15,000 ரூபாயை மகாபெரிவா முன்னிலையிலே சமர்ப்பிக்கின்றார். நான் சொல்வது கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்னால் 15,000 ரூபாய் என்றால் எத்தனை பெரிய பணம் பாருங்கள். வைத்திருக்கின்றார். மடத்திலே இருக்கின்றவர்களுக்கு, ஆஹா, பெரியவா இதனை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டாரே, எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யலாமே என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர் வாழும் மகான் அல்லவா, தட்சிணாமூர்த்தியே மனித உருவெடுத்து இந்த பூமியிலே நடமாடியவர் மகா சுவாமிகள். அவர் சொல்கின்றார், உங்களுக்கெல்லாம் வருத்தமா இருக்கோ என்று கேட்கின்றார். இல்லை பெரியவா, அவர் பணம்லாம் வச்சார். எப்படி வச்சார்? அவர் ஒரு பெரிய கேஸ் வாதாடி ஜெயிச்சார். ஆனா அவர் தர்மம் பக்கம் நிற்கல, அதர்மத்துக்கு வாதாடி ஜெயிச்சு கொடுத்தார். அந்த பணம் அது. அந்த பணத்திலேருந்து வர்றத மனம் ஏற்றுக்குமா என்று அவர்களை பார்த்து கேட்டார். அவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டு, பெரியவா செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொண்டார்கள். பெரியவா செய்தால் நல்லதாகத்தான் இருக்கும் என்று. இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், அவர் வந்தவருடைய மனதை புண்படுத்தவும் இல்லை. வந்தவர் தன்னுடைய தொழில் தர்மம் என்று அதனை செய்தார். ஆனால் சந்நியாச தர்மம் என்பது என்ன? சந்நியாச தர்மம் என்பது இது போன்ற அறவழி இல்லாமல் வருகின்ற பொருட்களை ஏற்கக்கூடாது என்பது சந்நியாச தர்மம். ஆகவே அவரை இவர் மேலும் கடிந்து கொள்ளவும் இல்லை, அவருடைய மனதை புண்படுத்தவில்லை. ஆனால் அவர் கொண்டு வந்தவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் நாமும் நடந்து கொள்ள வேண்டும். மனித இனத்திலே இரண்டு ஜாதி தான் உண்டு. ஒன்று, எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதும் என்ற மனம். மற்றொன்று, எவ்வளவு கிடைத்தாலும் போதாதென்கின்ற மனம். நம்மை அறிவதை விடுத்து பிறரை அறிவதிலே அதிக நாட்டம் செலுத்துகின்றோம். பிறரை அறிவது கூட ஒரு கட்டத்திலே சுலபம் என்று ஆகிவிடும். ஆனால் நம்மை நாமே அறிய முற்பட வேண்டும். அப்படி நம்மை நாமே அறிய முற்பட்டுவிட்டு அதிலே முயற்சி செய்தோமானால், எதிராளி செய்கின்ற செயல்களிலே இருக்கின்ற நல்லது எது கெட்டது எது என்பது நமக்கு தெரிகின்றதோ இல்லையோ, நாம் என்ன நல்லது செய்கின்றோம், நாம் என்ன கெடுதல் செய்கின்றோம் என்பது நமக்கு புலப்படும். அப்படி நம்மை நாமே திருத்தி கொண்டு விட்டால் இந்த சமூகமானது தானாக திருந்துவிடும். ஆகவே இனிவரும் காலங்களிலே இதனை நாம் செய்வோம். நம்மை நாம் முதலிலே திருத்திக் கொள்வோம். பிறர் குற்றங்களை பார்த்து அவர்களுக்கு நீதிபதியாக இருப்பதை விட நம்முடைய குற்றங்களுக்கு நாம் முதலிலே நாம் வழக்கறிஞராக இருந்து நாம் இப்படி செய்தது சரியா என்று நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொள்வோம். அப்படி கேட்டுக்கொண்டால் இந்த ஆன்மீக பாதையானது நமக்கு பெரிதாக திறக்கும். நம்முடைய உள்மனமானது திறக்கும். நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் என்பது என்ன? இறை பரம்பொருளுடைய வெளிச்சம் நம்மீது படும். ஆகவே தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே தேடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தானே தனக்கு பகைவனும் நண்பனும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தனக்கு வினைப்பயன் தூய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. இதை நாம் புரிந்து கொண்டால் எல்லா நாளுமே அருமையாக இருக்கும்.